தேவையில்லை, லெட் மீ ப்ரூவ். அண்ட் டுடே நான் ப்ரௌடா சொல்ற, தெனாவட்டோட சொல்றேன், எம்ஆர் ராதா பொண்ணுங்கிறது நான் இன்னைக்கு நிரூபிக்கிறேன். நான் யாருக்காகவும் நிரூபிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் யூ அ பாயிண்ட். ஐ அம் ப்ரூவிங் டு மீ and my family, my brothers and sisters a point. We are M.R. Radha's children. Talent ஒண்ணுதான் நம்மளை காப்பாற்றும். லக்கு வேணும் ஃபர்ஸ்ட் வரதுக்கு. லக்கு வந்து நான் சும்மா வீட்டு வாசல்ல தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா அவர்கள் என்னை பார்க்குறாரு, என் வீட்டுக்குள்ளே வராரு, என்னை நடிக்க சொல்கிறாரு. என் மூஞ்செல்லாம் யார் பாப்பா? அதாவது தெனாவட்டின் உச்சம் கொஞ்சம் நஞ்சு. பட் அப்படி இருந்து இந்த பயணம் வந்து நான் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். 48 இயர்ஸில் ஒரு காலகட்டத்திலையும் என் லைஃப் வந்து அப்படி ஒரு டேர்ன் ஆகும். தேங்க்யூ சிவா அண்ட் தேங்க்யூ another சிவகுமார். என் வாழ்க்கைக்கு இன்னொரு டேர்ன் கொடுத்துருக்கீங்க. எனக்கு 2 எஸ்கேங்க. ஒன்று சிவகார்த்தியும் ஒரு எஸ்கே, என் வீட்டில் இன்னொரு எஸ்கே. நாங்கள் தான் அவரை எஸ்கேன்னு கூப்பிடுறேன், சரத்குமார். இந்த படம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப அவர் ஏதோ யதார்த்தமாக இந்த கதையை கேட்டு அப்பா என்னை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, நீ பண்ண என்ன இது ரொம்ப நீ பண்ண மாட்டேன்னு ஐயோ ஸ்டூபிட் அப்படி இதெல்லாம் சொல்லி அப்புறம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க, இந்த படத்தோட பயணத்தை பற்றி பேசிட்டாங்க. நானும் வாய் வலிக்க எல்லா டிவிலையும் பேசிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு admire the spirit. இந்த படம் வந்து எனக்கு கதை தெரியும். இந்த படத்தை நான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கமல் சார் பார்க்கும்போது நானும் பார்த்தேன். நான் அந்த படத்தை ரொம்ப ரசித்தேன், அதாவது சிரித்தேன். பட் அதையும் மீறி நான் பார்த்தது வந்து இது வந்து உண்மையை சொல்லப்போனால் இது ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம். அவர் இந்த வேஷம் போட்டு நடிக்க மாட்டார். அது பெண்ணா மாற்றி என்னை நடிக்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஏன்னா நான் ஒரு மாசு. நீங்கள் யாராவது சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த கிழவி, தாய் கிழவி வந்து ஒரு ரஜினிகாந்த் ரேஞ்சில் வந்து கொண்டு போயிட்டாங்க படத்தை. ஐ லுக் அட் இட் அண்ட் எனக்கு என்ன இதில் வியப்புனா இந்த சிவகுமார் தான். இந்த பையன் ஒரு வார்த்தை கிடையாதுங்க. இந்த மேக்கப் போட போகும்போது எனக்கா கோபம், ஐயோ என்னையா பண்றீங்க? 4.5 மணி நேரம் உட்காந்து தேய்ச்சி அந்த காதை குத்தி, ஐயோ வாயில இது அந்த வாய்க்குள்ள அந்த இதெல்லாம் போட்டு கண்ணு அப்படியே பார்த்தா ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் கமல்ஹாசன். அப்பமா சாமி, அவர் வந்து உண்மையிலே சொல்லணும், ஒரு ரோலுக்கு நான் இவ்வளோ அழுகுறேன். அவர் எவ்வளோ ரோல்ஸுங்க சலிக்காம அவர் செஞ்சிருக்காருங்க. அந்த இடத்துல யார் திட்டு வாங்கினாங்கலாம், நான் அந்த கதைக்கே நான் போல. அவர் வந்து அதெல்லாம் அவ்வை சாமிக்கெல்லாம் எனக்கு சொல்வார், 3 ஹவருக்கு அப்புறம் அப்படியே கொட்டும் அந்த மேக்கப், அப்படியே விழுந்துடுமா, அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடிப்பாருன்னு. ஓ மை காட், ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பர்சன், ஹேட்ஸ் ஆஃப் டு கமல்ஹாசன். அவர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணார் இந்த கதையை பண்ணுறதுக்கு. அவர் எப்பவுமே சொல்வார், ராதிகா நீ தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் தெரியணும்னு. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ யதார்த்தமாக சொல்லிட்டாரு, அது என் மைண்டில் ஒட்டிக்கிச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆஃப் ரோல்ஸ், அதுதான் நான் தாய் கிழவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது எல்லாம் வந்து வேறங்க. நான் நடித்தது ஓகே, எல்லாமே ஓகே, நான் நடிச்சுட்டேன், முடிச்சிட்டேன், எல்லாம் ஓகே. கால் உடைஞ்சது அந்த வழியோட நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, படம் பார்க்கும்போது தான் என் கூட நடித்தவங்க பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு நான் கேட்டேன். ஏன்னா அவ்வளோ வலி. அவங்க வந்து என்கிட்ட பேசினா இல்லை அப்படின்னு, ஏன்னா வழியில வார்த்தை கூட வராது, அவங்க பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு முடியல. அவ்வளோ பெயினோட நான் வந்து சரி ஒரு ஷூட்டிங் என்னால் நிற்கக்கூடாது, ஏன்னா நானும் ஒரு ப்ரொடியூசர், அடுத்த ப்ரொடியூசர் கஷ்டப்படக்கூடாது. அதுவும் இது ஒரு 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 ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒரு மாதிரியா ஒரு பேஷனோட பண்ணுற படத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நான் வாயை மூடிக்கிட்டு போய் நடித்தேன். இதுக்கு எல்லாம் ஹீரோ வந்து சிவகுமார் முருகேசன் தான். என்னுடைய கரியர்ல நான் பார்க்காத டைரக்டர்ஸ் இல்லைங்க. என்னுடைய குரு பாரதி ராஜா அவர்கள்லேருந்து, நான் ஒரு கே விஸ்வநாத்லேருந்து, பாபு சார்லேருந்து, இங்கே எஸ்பி முத்துராமன், நீங்கள் எவ்வளோ எந்த சங்கர் என்ன வேணாலும் சொல்லுங்க, எல்லா டைரக்டர்ஸ் கூட நடிச்சுட்டேன், பாலச்சந்தர் சார் தவிர.
அப்படி இருக்கும்போது இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க், அவன் வந்து ஈஸியா வெளியே வர மாட்டேங்குது வார்த்தை. அப்பவே நான் நினைச்சேன் இவன் ரொம்ப அமுக்கி, இந்த ரொம்ப பேசாம இந்த அமுக்கி நிக்கிறவங்க எல்லாம் லேசில நீங்க நம்பாதீங்க, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கு. தயவு செஞ்சு நான் பாலிடிக்ஸ் பேசுறேன்னு நினைக்காது. என் கணவர் போகும்போது என் கண்ணத்தை கிள்ளி வாயை கொஞ்சம் அடக்கி பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொல்றது வந்து அவரை பத்தி, சிவகுமார் முருகேசன் பத்தி. கரெக்டா எஸ்கே? அவர் வந்து வாயில இருந்தா, பட் ஐ கேன் see in his eyes how he was looking, calculating. அந்த ஷாட்டை எப்படி எடுக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது, அந்த திறமையை நீங்க கண்டுபிடிச்சிங்க பாருங்க சிவகார்த்திகேயன், ஃபேண்டாஸ்டிக். அதே மாதிரி அந்த எஸ்கே, அதாவது சிவகுமாரும் ஒரு டேலண்டும் என்கிட்ட தினேஷ் பத்தி சொல்ல போங்க, மேடம் நீங்க அவரை நம்புங்க, சிறப்பா பண்ணுவாருன்னு என்கிட்ட வந்து சொல்றாரு. நான் அப்படி பாக்குறேன்னா, நாங்க பாம்பே, லாஸ் ஏஞ்சலஸ் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, அவங்களுக்கு எல்லாம் தாய்க்கிழவி எப்படியா தெரியும், நம்ம ஊர் தாய்க்கிழவி நம்ம. அப்ப சொல்றோம், வினீஷ் மேடம் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க மேடம். அந்த சின்சியர் அட்டெம்ப்ட் டு ரெகக்னைஸ் டேலண்ட் ஒரு டைரக்டர் கிட்ட இருக்குன்னா, தட் மீன்ஸ் இது உங்கள் முதல் அடி. இனிமே பார்த்து கால் வைங்க, செய்யும், பார்த்து கால் வைங்க. சினிமாங்கிறது வந்து லக்ல வந்துடும், ஆனா தக்க வைக்கிறது வெறும் டேலண்ட் மட்டும்தான். அதை நான் நம்புறேன். சில டைம் நம்ம நினைப்போம், சிவா நான் உனக்காக தான் இந்த படம் ஒத்துக்கிட்டேன், உன் மூஞ்சியை பார்க்க பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்கு. வந்தாங்க நிப்பா, மேடம் எப்படியாவது இந்த கதை பண்ணுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். பயா அப்படிப்பேன், நான் எல்லாம் பண்ண மாட்டேன். கேள்வி என்ன கேள்வி விஷயம், ஏதோ சித்தி கித்தி பாஞ்சாலின்னு கூப்பிடுறாங்க, இப்ப தாய் கேள்வின்னு கூப்பிடுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி எனக்கு இருக்கிற இந்த லோலா இருக்கு ரொம்ப ஓவர். பட் இருந்தா கூட அவ்வளோ பொறுமையா, ஆனா என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பா போல. இல்லை மேடம் இது ஒன்றும் இல்லை மேடம், இட்ஸ் ஓகே, அப்படிதான் மேடம் எல்லாம் ஓகே, அப்படியே சொல்லி சொல்லி வேலை வாங்கினாரு சிவா. ஐ மீன் இன்னொரு சிவா, வெரி குட் சிவா. நீங்க வந்து அந்த உங்களுடைய ஒவ்வொரு டெக்னீஷியனும், ஒரு மியூசிக்ல இருந்து உங்க கேமராமேன் எப்படி ஒர்க் பண்ணாருங்கிறது நான் பார்த்தேன். ரியலி உங்க அசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணாங்கிறது நான் பார்த்தேன். நானும் எவ்வளவு படம் பார்த்துட்டேன். பட் இதுதான் உழைப்புங்க. அதை விட சிவகார்த்திகேயன் அவருடைய டீம், கலையா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், அதாவா ஐயா எல்லாம் கையை தூக்குங்கப்பா, உண்டேன் ஐயான்னு சொல்லுங்கப்பா, எல்லாம் பா அப்படியே என்ன அப்படி இப்படி 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 கூட்டிட்டு போய், ஏன்னா அவங்களுக்கு பயம் நான் பாட்டுக்கு ஏதாவது போயிடுவேன், அந்த மேக்கப் பார்த்து நான் ஏதாவது டென்ஷன் ஆயிடுவேங்கிற அவங்களுக்கு டென்ஷன். பட் ஓகே, இதெல்லாம் படத்தை பத்தி, படத்தோட கதையை பத்தி நான் சொன்னேன். இது ஒரு ஃபீமேல், ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய கதை நான் பண்ணிட்டேன். பட் இதுல ஒரு மெசேஜ் வந்து, எல்லாரும் சொல்றாங்க நம்ம அம்மச்சி வந்து உயிரோடு இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க, எங்க பாட்டி இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க. கிடையாது. இது வந்து ஒரு பெண் வலியை வந்து உணர்ந்த ஒரு பெண் சொல்ற கதை, இது சொல்ற மெசேஜ். இது ஒரு தாயா சொல்ற மெசேஜ். இது ஒரு பிள்ளையா உன் தாயை எப்படி பார்க்கணும், உங்க பெற்றோர்களை எப்படி பார்க்கணுங்கிற மிகப்பெரிய மெசேஜ். எனக்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அது பார்க்க போது. எல்லாம் நான் கதையில கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். பட் இந்த படத்துல அதை நீ சொன்ன விதம், அந்த இடத்துல அந்த கதாபாத்திரத்தை நீ எப்படி, அந்த பாலமுருகன் கேரக்டர் அந்த இடத்தை எப்படி நீ கொண்டு வந்து நிறுத்தி, எப்படி அடுத்தவங்களுக்கு அந்த பயணத்தை வந்து அப்படி கொண்டு போறீங்களோ, எக்ஸ்ட்ரா.